தெரியா அவனுக்கு ட்ரைனிங் கொடு. நான் ட்ரைனிங் கொடுவா. நம்ம என்ன பண்ணோம் இப்போ? அமுகு டுமுகு அமால் டுமால் அமுகு டுமுகு அமால் டுமால் வச்சுட்டேன். அமுச்சு விடுங்க. ஓ அமுக்கு நல்லா போகுமா? பாலேஸ் கப்பேஸ் கோனை சப்ஜா சீட்ஸ் போட்டோம், அப்புறம் குல்கந்து போட்டோம், குல்கந்து போட்டோம், உளுந்து போட்டோம், ஸ்ட்ராபெரி போட்டோம், ஸ்ட்ராபெரி போட்டோம். அப்பல சேமியா போடல. சேமியா போட்டா இதாயிடும். எதாயிடும்? கெட்டு போயிடும். கெட்டு போயிடும். கெட்டு போயிடும். சேமியா போடும். என்னென்ன சொல்றோம் பாருங்க. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா N4 பீச்சுக்கு தான் வந்திருக்கோம். எதுக்குன்னு பாத்தீங்கன்னா ஐஸ்கிரீம் சாப்பிடலாம்னு வந்தோம். வெயில் அடிக்கிற வெயில்ல பயங்கரமா பாத்தீங்கன்னா தொண்டை காஞ்சி போய் கிடக்குது. சரினா தொண்டைக்கு கொஞ்சம் கூலிங்க ஆனா குடிக்கலாம் அப்படின்னு தான் வந்தோம். இங்க பாத்தீங்கன்னா ஐஸ்கிரீம் கடையில் என்னென்னலாம் இருக்குன்னு அப்படின்னு கேட்டேன். தம்பி கிட்ட உள்ள இருக்காரு. அவர் பாத்தீங்கன்னா பாதாம் இருக்கு, ஐஸ்கிரீம் இருக்கு, பலூடா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 ஐட்டத்தை சொன்னா போல. பாலேஸ் கப்பேஸ் கோனை பாலேஸ் கப்பேஸ் கோனை சரி அதெல்லாம் வழக்கமா சாப்பிட்றது தானே அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம புதுசாக என்ன ட்ரை பண்ணலாம் சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்போதான் என்ன மைண்டுக்கு வந்தது பார்த்தீங்கன்னா அந்த பலூடா தூக்கி ஐஸ்கிரீமில் போட்டு கொடுறா தம்பி, பலூடா ஐஸ்கிரீமாக சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வந்தது. சரி அதுக்கும் பார்த்தீங்கன்னா பையன் ரெடியாக இருக்கான் அந்த பலூடா ஐஸ்கிரீம் போடுறதுக்காக. வாங்க எப்படி ரெடி பண்ணுறான்னு பார்க்கலாம். கடையோட நேம் பார்த்தீங்கன்னா இங்கே போட்டிருக்காங்க ஸ்ரீதேவ் குல்ஃபி ஐஸ்கிரீம் அப்படின்ற கடையில் தான் இன்னைக்கு நம்ம வந்திருக்கோம். ஐஸ் சாப்பிட்டா உடம்பு கூலாகும், மூளை சூடு தலையும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃபலூடா ஐஸ்கிரீம் வந்து அந்த பையன் வந்து ரெடி பண்ண போகிறான். ஸோ எப்படி ரெடி பண்ண போகிறான்னு சொல்லிட்டு வாங்க போய் பார்க்கலாம். தம்பி நான் என்ன போட்டு வரேன்? பலூடா ஐஸ் நீ போடுறியா? நான் போடுவேன். ஏன் நான் பல மேஜிக்லாம் அப்படி பண்ணுவேன். சொல்லி தெரியா அவனுக்கு ட்ரைனிங் கொடு. நான் ட்ரைனிங் கொடுவா. நம்ம என்ன பண்ணோம் இப்போ? கோன் எடு. கீழே வச்சிருந்தேன் அந்த கோனை. புது கோனாரு என் நண்பன் சாப்பிடும் போது அவனுக்கு வந்து நல்லா இருக்கணும் கோனை. உன்னெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது, நல்லா இருப்படா போடா. ஓகே ஃபர்ஸ்ட் கோன் எடுத்துக்கணும். கோனு ஓகே. அப்படி ஒரு ஸ்கூப் போடணும். இல்ல ஸ்கூப் இது காட்டுறா. இது ஸ்கூப் போடணும். ஒரு கரண்டி அளவு ஸ்கூப் லைட்டானா நண்பன். இது அழகா சொல்லிச்சுடா ஸ்கூப். ஓகே நெக்ஸ்ட் ஜிகில் தண்டா போடணும். நெக்ஸ்ட் காட்டிடலாம், கேமரா காட்டிடலாம்னா ஜிகில் தண்டா போடுவோம். பஞ்சாமத்தனும் சொல்லுவாங்க இது கரெக்டாடா. ஸ்கூப் போடுங்க. ஒரே கரண்டி தானே அதிகமாக வச்சுண்ணே. இதே ஃபுல்லாகிடுச்சு. இதே ஃபுல்லாகிடுச்சு. பெரிய கோன்லாம் இல்லையா தம்பி? இவ்வளோ கோன்லாம் இல்லையா? இல்லையா நம்ம கடையில் இல்லை. இதே ஃபுல் ஆயிடுச்சு. ஸ்ட்ராபெரி போடணும். லைட்டாக பண்ணுமா அதிகமாக பண்ணுமா? கொஞ்சோண்டு போடணும். ஃபுல்லாயிடும். கொஞ்சோண்டு ஸ்ட்ராபெரி போடணும். ரொம்ப ஸ்வீட் ஆயிடும். போதும் இல்லை ஒரு கொஞ்சோண்டு தான் போடணும். ஸ்வீட் அதிகமாகிடுமா ஸ்ட்ராபெரியில்? என்ன கலரில் இருக்குது? ஃபுட் பாய்சன்லாம் ஆகுதுல்ல. ஐஸ் என்ன ஐஸு? வெனிலா ஐஸ். எங்க இருக்கு இதுல? வச்சுட்டேன். அமுச்சு விடுங்க. ஓ அமுக்கு நல்லா போகுமா? உனக்கு வேண்டி போட்டுருவா. நம்ம பையன்ல நம்மளை நம்பி வந்துருவான் காசிமேட்டுக்கு. சார் நீங்க கேட்ட ஃபலோடா ஐஸ் சார். மேல சாக்லேட் போடணும் சார். இது கீழே போட்டுது சார். அவ்வளோ சாக்லேட் பண்ணுவா சார். சார் ஃபலோடா ஐஸ் சரி சார். லைட்டாக ஒதுக்கி போகலாம் சார். சாக்லேட் பண்ணணும். சாக்லேட் போடு சார். சார் ஊத்து சார் சாக்லேட். போடு போட்டாம ஒட்டத்தை சார் ரைட் ஹேண்ட் கையில் கொடுங்க சார். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஃபலூடா சந்தேகப்படுதுடா. ஃபலூடா ஐஸ்கிரீம் வந்து ரெடி ஆயிடுச்சு. நல்லா எப்படி இருக்கு? அப்பதான் மெல்ட் ஆகுது. நான் பைத்திய மாதிரி அது முன்னாடி நான் பேசினேன். நான் பேசியிருந்தெல்லாம் கேட்கும். இன்னொரு அதே சொல்லு ஃபலூடா ஐஸ் போட்டாச்சு அப்படின்ற மாதிரி பேசி அவன் கிடக்குறான்டா மயிராண்டி. அவனுக்கு என்னடா தெரியும்? பாலேஸ் கப்பேஸ் கோனை கூட அருமை போகுது. இந்த டிஷ்யூ பேப்பர் என்ன கருமையா இது? சார் எந்த கடையிலும் டிஷ்யூ பேப்பர்லாம் கொடுக்க மாட்டாங்க. நம்ம டிஷ்யூ பேப்பர்லாம் கொடுக்கணும் சார். என்ன சார் ரெடி இருக்கு? இப்போதான் அந்த போட்ட இன்கிரீடியன்ஸ்லாம் இறங்குது உள்ள வாயில. ஃபுட் பாய்சன் ஆகுதுல்ல? லைட் டவுட் இருக்கு. எல்லாத்தையும் நவுத்திட்டு இருக்கிறோம். என்னடா போட்டதுல சொல்றேன் தம்பி. நான் பேர் சொல்றேன். எனக்கு சப்ஜா சீட்ஸ் போட்டோம். அப்புறம் குல்கந்து போட்டோம், உளுந்து போட்டோம், ஸ்ட்ராபெரி போட்டோம். ஆமா. அப்புறம் 2 ஸ்கூப் ஐஸ் போட்டோம். 2 ஸ்கூப் ஐஸ் போட்டோம். அப்புறம் மேல சாக்லேட். சேமியா மட்டும் போடல நாங்க. இல்ல சேமியா போடல. சேமியா போட்டா இதாயிடும். கெட்டு போயிடும். கெட்டு போயிடும். சேமியா போடு. என்னென்ன சொல்றோம் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. ஐஸ்கிரீம் வந்து ஒரு 2 கடி தான் வந்து தாங்குச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா குழன்னு ஆயிடுச்சு. இந்த மாதிரி இருக்கு. பட் சூப்பராக இருக்குது. ஒரு புதுசாக சாப்பிட்றதுக்கு இது நல்லா இருக்கு.
தம்பி பேர் என்ன தம்பி உன்ன? ஜெயக்குமார். ஜெயக்குமார் ஜெய் சொல்லு ஜெய்ஹான் தூர்மைடா. ஸோ ஜெயக்குமார் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கோசம் வந்து ஐஸ்கிரீம் புதுசாக அந்த ஃபலூடா ஐஸ்கிரீம் போட்டு கொடுத்தாரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஃப்ரெண்டுக்கு வந்து ஐஸ்கிரீம் ட்ரைனிங் கொடுத்தா போல. அந்த வகையில் இவருக்கு நன்றி சொல்லிக்கிறோம் நாங்கள். நன்றி நன்றி நன்றி. ஐயோ தண்ணி மாதிரியா இந்தியா. பேப்பர்லாம் தூண்டாதடா. சுழில அந்த பேப்பரை கூட தூண்டுறான். அந்த அளவுக்கு சுழியா இருக்கு. சொல்லு. ஓப்பனிங் நல்லா தான் இருக்கு. எண்டு கிளைமேக்ஸ் எண்டு தான் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கு. பட் ஓகே புதுசா சாப்பிட்டு பட் புதுசா சாப்பிட்டு நல்லா தான் இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. சாப்பிடல. சரி ஓகே. இதோட எங்களோட vlog முடிக்கிறோம்.